பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நாம் அவரோடு இருக்கிறோமா, வெளியே நிற்கப் போகிறோமா? அவரோடு இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ராஜ்யத்துக்குள்ளே போகணும். நம்ம எங்கோ கடந்த நம்ம கூட்டு வந்து எங்கோ வைத்திருக்கிறார், எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறார். அதை நினச்சி பார்த்தாலே நாமெல்லாம் பாடுவோம். என்ன பாடுவோம்? ஒரு பாட்டு உண்டு, ஃபாதர் அழுவார், ஐயா உள்ள துள்ளுதையா துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல நெஞ்ச மகிழுதையான்னு சொல்லி பாடுறார். ஏன்னா அவரோடு இருக்கும்போது எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஆனால் நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா அல்லது வெளியே கிடக்கிறோமா? உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் படுமா? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போய் இன்னும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூர போய் இன்னும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வீர். என்னை நம்பி அவர் தந்த பொறு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவன் எந்த உள்ளத்தில் சொந்தவரார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது
உள்ளத்தில் சொந்தமானா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. இதுதான் இன்னைக்கு அநேகருடைய நிலைமையா இருக்கு. ராத்திரில எத்தனை பேர் நிம்மதியா தூங்குறீங்க? படுத்திருக்கீங்க, ஆனா எத்தனை பேர் நிம்மதியா தூங்குறீங்க? இந்த சூலமத்தி ஒரு காலத்துல மந்தையில தொழுவத்தில் கிடந்தவ, தோட்டத்தில் கிடந்தவ, பனி வரப்பனி எல்லாம் பட்சித்தது. அப்படி கிடந்தவ, வெயில் வந்தா வெயிலில் கிடப்பா, பனி வந்தா பனியில் கிடப்பா. இவளை போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்து அலங்கரித்து, ஏன்னா அவரை பார்த்து சொல்றாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ முத்தரிக்கப்பட்ட என் சகோதரியே. 4:12 என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். அதை விட சொல்றாரு, உன் பாதரிட்ட பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஒரு காலத்தில் செருப்பு இருந்துச்சோ இல்லையோ தெரியாது, உருப்படியா உடுத்த துணி இருந்துச்சோ தெரியாது. இப்போ நல்ல வஸ்திரம் கிடைச்சிருச்சு, நல்ல இடம் இருக்கு, மெத்த பர்ஃப்யூம் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா இவளுக்கு என்ன வருது? நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. படுத்திருந்தேன், ஆனா என்ன இல்லை? தூக்கம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நிலைமை? உள்ளதான் இருக்கும், வீட்டுக்குள்ளதான் இருக்கும், ஆனா எத்தனை கவலைகள் இருதயத்தை வாட்டுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரம் பாருங்க, கண்ணில் நீரோட்டம்மா, நெஞ்சில் போராட்டம்மா, கண்ணில் நீரோட்டம்மா, நெஞ்சில் போராட்டம்மா, வாழ்வினிலே தீரா மனவாட்டம்மா, கண்ணில் நீரோட்டம்மா. துன்பங்கள் பொருளை தொடர்ந்திடும் போது, துன்பங்கள் பொருளை தொடர்ந்திடும் போது, மிகை அதிகமே திருவாக்கு உரைத்து, துன்பங்கள் பொருளை தொடர்ந்திடும் போது, மிகை அதிகமே திருவாக்கு உரைத்து, என் தேவ வார்த்தை இவ்வேளை தேற்றும், என் தேவ வார்த்தை இவ்வேளை தேற்றும், இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை ஆற்றும், இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை ஆற்றும், கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா, வாழ்வினிலே இன்னும் தீரா மனவாட்டமா, கண்ணில் நீரோட்டமா. எனக்கு கண்வாழ எத்தனை பேரு ஏன்னா பாருங்க, போராடு எல்லெஞ்சமே புகலிடம் மறந்தையோ, பாராடு இயேசு உண்டு, பதறாதே மகனே, போராடு எல்லெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடு இயேசு உண்டு, பதறாதே மகனே. ஆக ஆனந்தம் பேரானந்தம்
அருளாத சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே கடந்ததை நிலைத்து நீ கலங்கி தவிக்கிறாயோ கடந்ததை நிலைத்து கலங்கி தவிக்கிறாயோ கரும்புதை மறந்து விடு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல்லு ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. கொண்டு வந்து வச்சிட்டாரு எங்க? விருந்து சாலைக்கு. அவருடைய கொடி நேசம்னு சொல்றா. உம்முடைய நேசம் என்மேல் பறந்தது. எனக்கு அன்பானவர்களே, திராட்சை ரசத்தை பார்க்கல உம்முடைய நேசத்தை நினைப்பேன்னு சொன்னவன் அவர் கொண்டு வந்து அலங்கரித்து எங்கே உட்கார வச்சிருக்காரு? வெளியே கிடந்தவளை தூக்கிட்டு வந்து ஒன்னை என்னை எங்கோ கிடந்த நம்ம தூக்கிட்டு வந்து தனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆனால் இப்போ என்ன சொல்றா? வாசல் நின்று கதவை தட்டுறார். எப்படி கதவை தட்டார்? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. ஆனா நம்ம பாடுறோம், என்ன பாடுறோம்? ரொம்ப அழகா பாடும். காட்டு புறாவின் சத்தம் கேட்கிறது, எல்லை தேடி வருவார். கானக்குயிலில் ராகம் இசைக்கிறது, சிங்காரமாய் வருவார். நீ வரும் வரையில் நான் காத்திருந்தேன், உன் வெளியில் இருந்தார் என்றும் மன்னவர் சிங்காரமா வரல. என் சகோதரியே, என் மணவாளியே, என் பிரியமே, என் புறாவே, உத்தமையே, கதவை திறன்னு சொன்னவர் என் தலை பனியினாலும் இரவில் பெய்கிற பனித்தூரலினாலும் நனைந்திருக்கிறது அப்படிங்கிறார். இவ உள்ள உட்காந்து என்ன சொல்றா தெரியுமா?
என் வஸ்திரத்தை கழட்டி விட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? அடேங்க அப்பா, வஸ்திரத்தை கட்டினவளுக்கு கொடுத்த தெரியாதா? அதான் மேட்டிமை. உள்ள வந்த உடனே நம்ம நன்றியை மறந்துடக்கூடாது. அவர் சொல்றார், என் வஸ்திரத்தை கழட்டி விட்டேன், அதை திரும்ப எப்படி கொடுத்து, இதை கூட என்னால் ஏற்றுக்கிற முடியும். சரி, கொஞ்சம் சிரமம். ஏன்னா நல்ல அலங்காரத்தோடு இருந்தவ, கொஞ்சம் பட்டுக்கிட்டெல்லாம் கட்டி இருந்திருப்பா, கொஞ்சம் அழுந்த மேலே குத்துற மாதிரி நகையே போட்டிருப்பா, ரைட்டு. இது கூட பரவாயில்ல. அடுத்து ஒன்று சொல்கிறா பாருங்க, என் பாதங்களை கழுவினேன். எப்பா இந்த காலு எங்கெங்கெல்லாம் தெரிஞ்ச காலு. மெய்ப்பன் இருக்கும்போது, ஆடு மேய்க்கும் போது எங்கே மேய்ச்சிருப்போம்? ஆட்டு புழுக்கையில் மேய்ச்சிருப்போம். சேரு சகதி கூட பரவாயில்ல, ஆட்டு புழுக்க போட்டிருக்கோம், அதில் மேய்ச்சிருப்போம். அப்படி இருந்தவ இப்போ சொன்னா, என் பாதத்தை நான் வஸ்திரத்தை ஒழிச்சிட்டேன், அதை எப்படி உடுத்துவேன்னா கூட பரவாயில்ல, என் பாதங்களை கழுவினே, அதை எப்படி திரும்ப அழுக்காக்கும். அடேங்கப்பா, அழுக்கே பார்த்ததில்லை பாருங்க. பின்ன அவர் என்ன செய்யறாரு? என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். உடனே உட்கார்ந்துட்டா, உள்ளமெல்லாம் உருகுதையா புந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா புந்தன் நன்மை நினைக்கையிலே, கண்ணால கண்ணு கலங்குது, கண்ணால கண்ணு கலங்குது, தள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தையிலே, என்னை நல்லவளாக்கி அறையில் வைத்து கொண்டீரே, இந்த தள்ளு போச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி அறையில் வைத்து கொண்டீரே, உள்ளமெல்லாம் முருகதையா உன்னை நன்மை நினைக்கையிலே, கண்ணால கண்ணே கலங்குதே, கத்தாமே உம்மை துதிக்குது. கருவறையில் கிடந்தேன், தெருவிலே நான் அலைந்தேன், கருவறையில் கிடந்தேன், தெருவிலே நான் அலைந்தேன், என்னை தேடி வந்த எங்கள் தெய்வமே, என்னை தேடி வந்த எங்கள் தெய்வமே, எனக்காக ஜீவன் தந்த மெய்ப்பரே, எனக்காக ஜீவன் தந்த மெய்ப்பமே, உள்ளமெல்லாம் முருகுதையா, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, கண்ணால கண்ணே கத்தாவே உம்மை துதிக்குது, இந்த தள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தையிலே, எனக்கு கண்மால தெள்ளு பூச்சியாக கடந்த நம்ம தூக்கிட்டு வந்து தொட்டில் ஓட்டா அந்த புள்ள பூச்சி என்ன செய்யுது? இப்போ பேசுது. எப்படி பேசுது? என் வஸ்திரத்தை கழட்டிட்டேன், அதை திரும்ப எப்படி உடுத்துறது? என் பாதங்களை கழுவிட்டேன், இனி எப்படி அழுக்காக்க? அடாப்பா, கால் கீழே பட்டது கிடையாது. ஆனா பின்னே அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அவர் உள்ள என் நேச தம்முடைய கையை கதவு துவாரத்தின், கதவு துவாரம், அந்த சாவி பழைய காலத்து பூட்டு பார்த்துருப்பீங்க, இப்போ உள்ளனா துவாரமே இருக்காது. அப்போனா அந்த சின்ன சாவி விடுற பூட்டு துவாரம் இருக்கும் பக்கத்தில், ஏர் ஃப்ளோயிங்காக சின்ன காற்று துவாரம் விட்டுருப்பாங்க. அது கதவு துவாரத்தின் வழியாக என்ன செய்தார்? கை நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஆனா கதவு திறந்தாளா? இல்ல. அவர் எங்கதான் நிக்கிறாரு? வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். நாம உள்ள வந்துட்டோம்னா அவரை வெளியே நிக்க வச்சிடறோம். அவரோட நம்மளும் இருக்கணும். அதனாலதான் சகேயு வந்து கூப்பிட்டார், வா இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும்.
அவர் தங்கினார். ஒரு நாள் அந்திரேயா இயேசுவோட தங்கிட்டு வந்தவனே சொல்லிட்டான், மேசையாவை கண்டேன்ட்டான். இவர் உள்ளே உட்காந்துட்டு சொல்கிறா, கூட்டு வந்தவரை நன்றி மறந்தவர் சொல்கிறா. இப்போ சொல்கிறா, என் பாதத்தை எப்படி கழுவேன்? ஆனால் பார்த்த உடனே உள்ளம் பொங்குதான். பின்னும் நேசர் என்ன செஞ்சார், நான் என் நேசருக்கு கதவை திறக்க பையன் ஆறாமற பேசிட்டு என் கதவை திறப்ப என் நேசருக்கு என்ன செய்ய கதவை திறக்க போனேன். நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போல. அடே அப்பா, எவ்வளவு இவளுக்கு மேன்மை பாருங்க. வெள்ளை போல என்ன செஞ்சுதான், என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். அப்புறம் தான் எந்திரிச்சு பார்த்தா, ஐயா இப்படி இருந்தோம். நம்ம நிலைமை என்ன? நான் படிக்கிற காலத்தில் ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபல் இருந்தார். அவர் இப்படி தான் கண்ணீராக ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டு வந்தால் சொல்லுவார், ஒன்று நீ நினைக்கணும், 4 காரியத்தை சிந்திக்கணும் பார். என்னங்க யாருன்னு கேட்டால், சரி நாம் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய நிலைமை என்ன, நம்ம யார், இதை யோசி, எல்லா புத்தியும் வந்துருப்பார். நாம் ஒரு காலத்தில் எப்படி கிடந்தோம், ஒன்றுக்கு ஆகாத கிடந்தோம். நம்மளை தேடி வந்து அலங்கரித்தார். எப்படி கிடந்தோம்? உதாரணமாக சொல்லப்போனால் சங்கீதம் 68:13 படி, நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் ஆலம்படியில் கிடந்தது எப்படி இருக்கும்? புகை பிடிச்சி கருப்பு பிடிச்சி ஒன்றுக்கு உதவாமல் யாரும் அதை பார்க்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, விரும்பி இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்த இந்த கருப்பு ஐயை கொண்டாந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தா உள்ளே வந்தோடனே புத்தி எப்படி போயிடுச்சு? இன்றைக்கி நாம் உள்ளே இருந்தாலும் அந்த நன்றியை நினைக்கணும். வெளியே இருந்தால் ஆண்டவரே கொட்டத்தை மன்னிங்கன்னு கேட்கணும். எனக்கு அன்பானுள்ளே, அவர் கதவை தட்டியிருந்தா அவர் போயிட்டார். இவ போய் கதவை திறந்து பார்த்தா என் நேசரை காணோம். பின்னாடி போய் என்ன செய்கிறா, என் நேசரை கண்டீர்களோ, என் நேசரை கண்டீர்களோ, காவக்காரர்கிட்ட 4 அடி அவன் போர்வையை பிடிங்கிட்டு விட்டான். அதுக்கப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பித்தா. ராக்காலத்தில் என் படுக்கையில் என் நேசரை தேடினேன். ஆனால் படுத்தப்புறம் நினச்சாளா? இல்லை. அதே 3ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ராக்காலத்தில் என் ஆத்தும நேசரை என் படுக்கையில் தேடினேன், காணாமல் தேடி போனேன். இப்போ எல்லாம் அலங்காரம் பண்ணி வந்து உரிமை கிடைச்ச பிறகு எப்படி இருக்கா? இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் வெளியே கிடக்கும்போது எப்படி இருந்தோம், ஆண்டவருக்குள்ளே வந்தப்புறம் எப்படி இருக்கோம், அந்த மேன்மையை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதனால தான் பாடினார், உண்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா, இரவும் பகலும் கூட என்னை நடத்துகின்றீர், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கழுகு போல் சுமக்கின்றீர். யாத்ராகமம் 19:3-4 படி, நான் உங்களை கழுகுகளின் சட்டையின் கீழ் சுமப்பது போல சுமந்து கொண்டு என்னண்டையில் சேர்த்ததை நீங்கள் மறந்துட்டீங்களேன்னார். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கையா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளின் தேவையும் கர்த்தர் சந்திக்கணும். எங்கிட்ட இருக்கிறது 2மே கண்டுபிடியாக பார்வையற்ற மக்கள் சபை. சில நேரம் விதவை தாய்மார்கள் வருவாங்க. ஏன்னா எங்கிட்ட வரவங்க யார் வருவாங்க? ஏழைகள் தான் வருவாங்க. ஏன்னா பெரிய கோட்டு டையி போட்டெல்லாம் என்னால் நிற்க முடியாது. நான் வெள்ளைச்சட்டை தவிர எதுவும் போடுறதில்ல, போட போகிறதும் இல்லை. எல்லோரும் கேட்பாங்க, என்ன ஒரு இது நல்ல போதும், ஆண்டவருடைய பார்வையில் நாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல் இருக்க வேண்டாம், திறந்த புஸ்தகமாக இருப்போம். நீங்களும் இதற்காக ஜெபிங்க. எங்கள் சபையில் இருக்கிற மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 கண்ணு தெரியாது, உங்களை சாப்பிடாம கூட அனுப்புறதில்ல. ஒவ்வொரு நாளையும் உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே வேன் வாடகை 4000 ரூபா வந்துடுது. சாப்பிட வச்சு தான் நான் அனுப்பியிருக்கேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. எப்படி பிரதர் உதவுறது? 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இந்த 2 நம்பர் வழியாக வரலாம். ஒருவேளை ஐயா நான் உதவி செய்வேன், ஆனால் எனக்கு பில்லு வைக்கணுன்னீங்கன்னா என்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, அதற்கான வழியை சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக அதன் வழியாக தொடர்பு கொண்டு அதற்கான காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை ஆண்டவர் கொடுக்குறக்கு என்னங்க கணக்கு வேண்டியிருக்கு,
அவர் எனக்கு செய்த நன்மை எண்ணி பார்த்தா எத்தனை கோடி இருக்கும் அப்படின்னா அதை பற்றி கவலையே இல்லை. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்களும் என்னோடு சேர்ந்து, நல்ல பிதாவே, நாங்கள் வெளியே இருக்கும்போது எப்படி இருந்தோம், உள்ளே வந்தவுடனே எங்களுடைய நிலை என்ன, இதை நாங்கள் ஆராய்ந்து கொள்ள ஒரு உன்னத பாட்டிலே ஒரு சூலமத்தியின் வாழ்க்கையை கற்றுக்கொண்டோம் சுவாமி. ஒரு காலத்தில் எங்கோ கிடந்த எங்களை தேடி வந்து காணாமல் போன ஆட்டை போல இருந்த எங்களை தோளிலே தூக்கி சுமந்து காணாமல் போனது கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னீரே. அப்படி கண்டுபிடித்து மேன்மைக்கு வந்தபோது எங்கள் நிலைமை எப்படி இருக்கிறது, இதை நாங்கள் அறிந்து ஞானமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு தாரும் என்றான சங்கீதக்காரன் அந்தப்படி நடத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல வேலை கிடைத்த நாளை நினைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தங்கள் வீடு கட்டப்பட்டு இத்தனை வருஷம் ஆண்டவர் நடத்தி வந்திருக்காரே, இப்படிப்பட்ட பல காரியங்கள் உண்டு. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வயது முதிர்ந்தோருக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க. எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையில் இருக்கிற வயது முதிர்ந்த என் அன்பு தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து ஒத்தாசை செய்ய, உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ மருந்து மாத்திரைகளை கையில் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையே இதுதானா என்று நினைக்கிற மக்களுக்கு இந்த வருஷம் சரீர சுகபெறும் ஆண்டாய், மன நிம்மதி பெறும் ஆண்டாய், சமாதானம் கிடைக்கும் ஆண்டாய், கண்ணீர் கவலைகள் காயங்கள் ஆற்றும் ஆண்டாய் கர்த்தர் கொடுக்கிறார். வானத்திற்கு பூமிக்கு சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.